நேயர்களுக்கு வணக்கம். இனிமே விஜய பத்தி யாருமே வாய் திறக்கவே கூடாது. விஜய் எப்படி எந்த பிரச்சனை வந்தாலும் வாய் திறக்காம அமைதியா இருக்காரோ, அதே மாதிரி விஜய பத்தியும் இனிமே யாருமே வாய் திறக்கவே கூடாதுங்க. இது நான் சொல்லல, அமித்ஷாவோட அல்லக்கை சாரி வலது கைன்னு சொல்லப்படுற பியூஷ் கோயல் தமிழகத்துக்கு வருகை தந்திருந்தார்ல, அவருடைய கட்டளை தான் இது. ஆனா இது வந்து சங்கி கூட்டங்களுக்கு மட்டும்தான், தாவேகாவினருக்கு கிடையாது. ஏன்னா தாவேகாவும் சங்கிகளும் வேற வேற இல்லையா. இது வந்து பி டீம் கிளை டீம்னு சொல்றாங்க, அவங்க வந்து ப்ரோ டீம். சோ அவங்களுக்காக தான் அந்த கட்டளை. அப்படி இருக்கும்போது தாவேகாவை சேர்ந்தவர்களே தாவேகாவை பத்தி கேள்வி ஊத்தலாம். அப்படிதான் வரிசையா இப்போ வந்து தொடர்ந்து அடுத்தடுத்த குற்றச்சாட்டுகள் வச்சுட்டு இருக்காங்க. தலைவரோட பனையூர் இல்லத்துக்கு முன்னாடியே போராட்டங்களும் நடத்திட்டு இருக்காங்க. பெண்களோட பாதுகாப்புன்னு சொல்லக்கூடிய இந்த தூய சக்தி பெண்களை உருவ கேலி பண்றதாகவும், சாதி அடிப்படையில பதவி கொடுக்கறதாகவும், பணம் அடிப்படையில பதவி கொடுக்கறதாகவும் தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை முன் வச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சிறுபான்மையினரோட வாக்க குறிவச்சு ஓடிட்டு இருக்கக்கூடிய விஜய்க்கு ஒரு பாதிரியாரே தக்க பதிலடி ஒண்ணு கொடுத்திருக்காரு, போட்டு பொழந்து எடுத்திருக்காரு. இதெல்லாம் பத்தி நாம பேசலாம், ஏன்னா நம்ம சங்கிகள் கிடையாதுல. அதனால மதிமுகம் டிகோட்ல விரிவாக பார்க்கலாம். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அமித்ஷாவோட வலது கை ரைட் ஹேண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பியூஷ் கோயல் தமிழக களத்துக்கு தொடர்பில்லாத மத்திய பாஜகவோட தேர்தல் பொறுப்பாளரா இருக்காரு. இவரு தமிழகத்துல களத்திலேயே இல்லாத அதிமுகவோட களப்பணியை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காக நேற்றுக்கே தமிழகத்துக்கு வந்திருந்தாரு. அப்படி களப்பணி பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது நாங்க வந்து தொகுதி பங்கீடு பத்தி நாங்க எதுவுமே பேசல, கூட்டணி குறித்து எதுவுமே பேசல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா தாவேகாவை பத்தி நீங்க எதுவுமே பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு கட்டளையுமே போட்டு போயிருக்காங்க. இந்த கல நிலவரத்தை தான் நீங்க விடிய விடிய டிஸ்கஸ் பண்ணீங்களா அப்படிங்கிற மூட்ல தான் இருந்தது. சோ அப்படி அந்த கல நிலவரங்கள் எல்லாம் பார்த்துட்டு தாவேகா வந்து சிறுபான்மையினர்கள் வாக்குகளையும் பெண்களோட வாக்குகளையும் நம்ம சொன்ன மாதிரியே கரெக்டா நம்ம அஜெண்டா படியே கவர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நீங்க இனிமே தாவேகாவை அடிச்சதெல்லாம் போதும், இனிமே தாவேகா மேல யாருமே குறி வைக்காதீங்க, ஒருவேளை நம்ம வந்து கூட்டணிக்கு அவங்களை எடுத்துக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத சொல்லாம சொல்லிட்டு போயிருக்காங்க. இத நிரூபிக்கிற மாதிரி தான் நயினார் நாகேந்திரன் அவர்கள்கிட்டயும் தாவேகா குறித்த ஒரு கேள்வி வந்து கேட்கப்பட்டது. இதுக்கு வந்து கள நிலவரம் எப்படி வேணாலும் மாறலாம், யாரு வேணாலும் யாரு கூட வேணாலும் கூட்டணி சேரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நயினார் நாகேந்திரன் அவர்களுமே அதுக்கு ஒரு பதிலுமே கொடுத்திருக்காங்க. சோ சுத்தி வளைச்சு பார்க்கும்போது பாஜகவோட பி டீம் தான் தாவேகா அப்படிங்கறத மறுபடியும் நிரூபிச்சுட்டே இருக்கு இந்த தாவேகாவும் தாவேகாவை சேர்ந்தவர்களும். அது மட்டும் இல்லாம இப்ப பாஜகவே முன்னிலையில வந்து நாங்க வந்து தாவேகாவை நாங்க தான் வச்சிருக்கோம். ஏன்னா ரொம்ப நாளா ஒரு கேள்வி இருந்துட்டே இருந்தது, தாவேகாவை யாரு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு. அந்த கேள்விக்கான பதிலையுமே ஒரு அரசியல் புரசலா கொடுத்துட்டு போயிருக்காரு பியூஷ் கோயல் அவர்கள். அதுல குறிப்பா நம்ம என்ன பாக்கணும்னா, இப்போ பாஜகவோட தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயலா தான் இருக்காரு. அவரே இந்த வார்த்தையை சொல்லும் போது இது வந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, அவங்களோட கருத்து கணிப்பு எப்படின்னா, விஜய் சிறுபான்மையினர்கள் வாக்குகளையும் பெண்களோட வாக்குகளையும் கவர் பண்ண போறாரு, பெண்களோட வாக்குகள் விஜய்க்கு தான் அதிகமா இருக்குது அப்படிங்கிறது தான் அவங்களோட கருத்து கணிப்பு. அவங்க இதுவரைக்கும் ஆய்வு செஞ்சதோட வெளிப்பாடா இருக்கு. ஆனா அந்த சிறுபான்மையினர் பெண்களும் விஜய்க்கு எதிரா அடுத்தடுத்த ஒவ்வொரு வார்த்தைக்குமே பதிலடி கொடுத்துட்டே இருக்காங்க. சிறுபான்மையினர்கள் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு கிறிஸ்துமஸ் விழா வந்து ஞாபகத்துக்கு வரும். 2 நாட்களுக்கு முன்னாடி சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா. இந்த சமத்துவம் அது எங்க இருந்து கிறிஸ்துமஸ்க்கு வந்தது அப்படிங்கறது தெரியல. இப்போ ஒரு ரம்ஜான் பண்டிகை இருந்தா நாங்க வந்துட்டு அந்த பிரியாணியை எடுத்து நாங்க ஒரு கிறிஸ்டியனுக்கோ இல்ல இந்துக்களுக்கோ கொடுப்போம், இல்ல கிறிஸ்துமஸா இருந்தா அந்த கேக் எடுத்து நாங்க வந்து முஸ்லிம்களுக்கோ இந்துக்களுக்கோ கொடுப்போம். இவங்க 2 பேரும் சேர்ந்து ஆடு வெட்டி கடா வெட்டும் போது அங்க போய் நாங்க வந்து சேர்ந்து சாப்பிட்டுட்டு வருவோம் இப்படிங்கிற ஒரு பண்பாடு தமிழகத்துல இருக்கு. இந்த சமத்துவம் வந்து தமிழகத்துல இருக்கா, ஆனா தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள இருக்கா அப்படிங்கறதுதான் கேள்வி. அவங்க எப்படி அந்த பெயரை வச்சாங்க? ஏன்னா திருப்பரங்குன்றம் விவகாரத்துல வாயே திறக்காத விஜய் கிறிஸ்துமஸ்க்காக 2 விழாவை ஏற்பாடு பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சமத்துவ விழா, அதுக்கப்புறம் மனித மத நல்லிணக்க விழாவா சம்திங் சொல்லிட்டு இரண்டாவதும் ஒரு கிறிஸ்துமஸ் விழாவை ஏற்பாடு பண்ணிருக்காங்க. இந்த கிறிஸ்துமஸ் விழால நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம், ஆற்காடு நவாப் அவர்களை யாரு கூட்டு வந்து எங்க பேச வைக்கணும்னு தெரியாம கூட்டு வந்து பேச வச்சு ஸ்டேஜ்லயே தலைவருக்கு வந்து அப்படியே பதிலடி கொடுத்து அனுப்பியிருந்தாரு. என்ன இதுக்கு முன்னாடி ஈரோட்ல பேசும்போது பெண்களுக்கு தமிழகத்துல பாதுகாப்பே இல்ல,
நாங்க தாவேகா வந்துதான் பாதுகாப்பை கொடுக்க போறோம், இவங்களோட பாதுகாப்பு என்ன அப்படிங்கறத அடுத்து பேசுவோம் அப்படிங்கிற லெவலுக்கு ஒரு ஸ்பீச் வந்து கொடுத்திருப்பாங்க. பயங்கரமா ஃபயர் விட்டு தாவேகாவினர் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு கிறிஸ்துமஸ் விழாவுல கூட்டு வந்த இவரு வந்து குறிப்பா இவர் ஒரு சிறுபான்மையினர் சமூகத்தை சேர்ந்தவர். இவரு வந்துட்டு பெண்கள் எல்லாம் பாதுகாப்பா தான் இருக்காங்க, பொருளாதார ரீதியாவும் தமிழகம் வந்து இந்திய அளவுல 2வது மாநிலமா இருக்கு, சோ இந்த மாநிலம் வளர்ந்துதான் இருக்கு, நீங்க உங்க கட்சியை மட்டும் வளர்த்துக்கோங்க, உங்க கட்சியில உள்ள பெண்களுக்கு மட்டும் பாதுகாப்பு கொடுங்க அப்படிங்கறத சொல்லாம சொல்லிட்டு போயிருப்பாரு. இப்ப அதுக்கு அடுத்தது அது வந்து உடனே கொடுத்த பதிலடி. இப்ப அதுக்கு அடுத்து 2 நாள் கழிச்சு தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பாதிரியார் வந்து விஜய்க்கு தக்க பதிலடி கொடுத்திருக்காரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, வெளிநாடுகள்ல எல்லாமே நம்ம வந்து குழந்தைகளை வந்து கேட்டோம் அப்படின்னா அவங்க நீ என்ன ஆக போற அப்படிங்கும் போது அந்த குழந்தை சொல்லுதாமா ஆஸ்ட்ரோ பிசிக்ஸ் படிக்க போறேன் அப்படிங்குதாமா, இன்னொருத்தவங்க வந்து நான் சயின்டிஸ்ட் ஆக போறேன் அப்படிங்கிறாங்க. ஆனா தமிழகத்துல வந்து நீ என்னப்பா ஆக போற அப்படின்னு கேட்டா, நான் விஜய் ரசிகன் ஆக போறேன், தாவேகாவுல சேர போறேன், சேர்ந்து வந்து மாவட்ட செயலாளர் பதவி வாங்க போறேன் அப்படிங்கறதுதான் இப்ப இருக்கக்கூடிய அந்த சிறுவர்களோட பதிலா இருக்கு. ஆனா கரூர்ல குழந்தைகள் உட்பட 41 பேரை உயிரை கொன்ன இந்த விஜய்க்கு உங்களோட குழந்தைகள் வந்து ரசிகன் ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சில் வச்சு அந்த பாதிரியார் வந்து பிரசங்கம் பண்றாரு. சோ அந்த லெவலுக்கு தான் இருக்கு விஜயோட ஆதரவு சிறுபான்மையினர்கள் மத்தியில. இந்த பிரசங்கம் நடந்துட்டு இருக்கும் போது இதை பேசும் போதே தாவேகாவை சேர்ந்தவர்கள் எல்லாமே உள்ள வந்து அந்த சர்ச்சுக்குள்ளேயுமே வந்துட்டு ஒரு சில அட்ராசிட்டிஸ் எல்லாமே பண்ணிருக்காங்க. அதுல இருந்து தெரியும் இவங்க சிறுபான்மையினர்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு பாதுகாப்பை கொடுக்குறாங்க அப்படிங்கறது அது மூலமாவும் தெரிய வந்திருக்கும். சரி, இது ஒரு பக்கம் இருக்கு. சிறுபான்மையினர்கள் வந்து ஸ்டேஜ் போட்டு தாவேகாவை திட்டிட்டு இருக்காங்க, தாவேகாவுக்கு வந்து பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க, விஜயை இருத்தி வச்சு விஜய்க்கே பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க. பெண்களோட பாதுகாப்பு, ஏன்னா சிறுபான்மையினர் பெண்கள் இந்த ரெண்டும் தானே தாவேகாவுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அஜெண்டா. சோ சிறுபான்மையினர்கள் பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பெண்கள்னு பார்த்தோம்னா தாவேகாவை சேர்ந்த பெண்களே பனையூர் அலுவலகத்துக்கு முன்னாடி இருந்து போராட்டம் பண்ணக்கூடிய நிலைமையில தான் தாவேகாவோட நிலைமை இருக்கு. இந்த நிலைமையில தான் தாவேகாவோட பெண்கள் இருக்காங்க. இவங்க தான் தமிழகத்துல உள்ள பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஊரா போய் பிரச்சாரமும் பண்ணிட்டு இருக்காங்க. இதற்கு முன்னாடியே நம்ம பார்த்திருப்போம், நாமக்கல்ல ஒரு மாவட்ட செயலாளரோட அந்த லீலைகளை பார்த்திருப்போம். பதவி வேணும் அப்படின்னா நீங்க வந்து படுக்கைக்கு வரணும் அப்படின்னு கூட பார்த்திருப்போம். இப்போ வந்து பதவிக்கு பணம் கேட்டு மிரட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியுமே இருக்கு. இது பழைய செய்தி தான் வச்சுக்கோங்களேன். விஷயானந்த் வந்து ஒரு பதவிக்கு வந்து 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் வாங்குறதா ஒரு செய்திகள் இருக்கு. அதே செய்தியை தான் சொல்லி இப்போ தாவேகாவை சேர்ந்த பெண்கள் வந்து போராட்டத்துல ஈடுபட்டு இருக்காங்க. இதுதான் நம்ம வந்து குறிப்பா பார்க்கணும். நீங்க பதவிக்கு பணம் வாங்குறீங்க அப்படிங்கிறது எப்பவும் அம்பலம் ஆயிடுச்சு. ஆனா இப்போ உங்க கட்சியை சேர்ந்த பெண்களே மறுபடியும் அம்பலப்படுத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம தாவேகாவுல உள்ள பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு தாவேகாவை சேர்ந்த பெண்களே போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த லெவல்ல தான் இருக்கு தாவேகாவோட பெண்கள் பாதுகாப்பு. நம்ம எல்லாருமே நேற்று செய்திகள்ல பார்த்திருந்திருப்போம். தூத்துக்குடியை சேர்ந்த அஜிதா காலையில இருந்து கால் வலிக்க, பொதுவா பொதுக்கூட்டங்கள் நடக்கும் போதுதான் இந்த மாதிரி கால் வலிக்க நின்று விஜய பாப்பாங்க. ஆனா இவங்க வந்து பதவிக்காக பணத்தை வாங்கிட்டு பதவி கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே இத்தனை நாள் நம்ம உழைச்சோமே, கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆகுது, 2 வருஷமா நம்ம கட்சிக்காக மாங்குன்னு நம்ம ரீல்ஸ் ஸ்பெல் டாக்டர் இருக்காங்க இல்லையா, அவங்கள விட அதிகமா ரீல்ஸ் போட்டு இவங்க உழைச்சிருக்காங்க. சோ அப்படி இருக்கும்போது நமக்கு பதவி கொடுக்காம பணத்தை வாங்கிட்டு பதவி கொடுக்குறாங்க, இது நியாயமா? போஸ்டர் ஓட்டினாதான் பதவி அப்படின்னு சொல்றீங்க, ஆனா இப்ப வந்து இப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு காலையில இருந்து கால் வலிக்க காத்திருந்து அந்த கார் வரும்போது கரெக்டா அந்த நடு டயர்ல போய் உழு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி போயிட்டு குறுக்க போய் உளுந்துமே ஒரு பெண்ணென்றும் பாராமல் காரை நிறுத்தாம அப்படியே போயிட்டு இருக்காரு விஜய். அந்த காருக்குள்ளதான் விஜயுமே இருந்தாரு. சோ இப்படி காரு முன்னாடி விழுந்து அவங்களுக்கு ஏதாவது அடிபட்டு இருந்தா கூட அவர் வந்து நிறுத்திருக்க மாட்டாரு. ஏன்னா நமக்கு முன்னாடியே தெரியும், டயர்ல விழுந்து யாராவது செத்து அதை பார்த்து ரசிக்கிறது விஜயோட ஒரு பழக்கமா இருக்கு, ஒரு சைக்கோத்தனமா இருக்கு அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம். அதோட ஒரு பங்காதான் இதையுமே அவர் பார்த்திருக்காரு தவிர பெண்களோட பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் விஜயோட மண்டைக்குள்ள வரல. ஏன்னா அதுக்குள்ள இருந்தா தானே வரும். சோ அதனால வரல. கட்சிக்காக இவ்வளவு உழைச்சுமே காரை கூட நிறுத்தாம என்னை இடிச்சிட்டு போறீங்களேன்னு சொல்லிட்டு அந்த பெண் வந்து அதுக்கு முன்னாடியே தர்ணா போராட்டத்துல ஈடுபட்டாங்க. அப்படி ஈடுபடும் போது சொல்றாங்க, நான் வந்து யாருன்னே தெரியாத மாதிரி விஜய் வந்து போறாரு, ஆனா நீங்க போய் கூகுள்ல போய் தூத்துக்குடி டிவிக்கே அப்படின்னு சர்ச் பண்ணுங்க, நான் யாருன்னு உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் சொல்றாங்க. அதுக்கப்புறமா போய் சர்ச் பண்ணும்போது தெரியுது தூத்துக்குடி டிவிக்கேன்னு போட்டு இந்த அஜிதா இந்த பொண்ணுதான் வந்து வரிசையா வராங்க. நம்ம ரீல்ஸ்காரனுக்கே வந்து டஃப் கொடுக்குற மாதிரியான ரீல்ஸ் எல்லாமே போட்டு அவ்வளவு செலவு பண்ணி இவ்வளவு வேலைகளை செஞ்சுமே இவங்களை வந்து மதிக்காம போயிருக்காங்க. அப்படின்னா தாவேகாவுல பெண்களுக்கான அந்த மரியாதை எப்படி இருக்கு? பாதுகாப்பு அப்படிங்கிறது 2வது இடத்துல, அந்த மரியாதை சுயமரியாதைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அது தாவேகாவுல பெண்களுக்கு இருக்கா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியா இப்ப மறுபடியும் மாறி இருக்கு.
இதை தொடர்ந்து பெண்கள், தாவேக்காவை சேர்ந்த பெண்கள் அடுத்தடுத்த விஷயங்களை வந்து எடுத்து விட ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது உருவகேலி பண்றாங்க. தூத்துக்குடியிலேயே தாவேக்காவை சேர்ந்த பெண்களை உருவகேலி பண்றதா தாவேக்காவை சேர்ந்த பெண்களே வந்து போராட்டத்துல ஈடுபட்டிருக்காங்க. கம்ப்ளைண்ட் பண்ணல, போராட்டத்துல ஈடுபட்டிருக்காங்க. சோ பெண்கள் பாதுகாப்பு, பெண்கள் பாதுகாப்புன்னு கூனது திரும்ப திரும்ப சொல்ற மாதிரி இது தமிழகத்துல கிடையாது. தமிழக வெற்றி கழகத்துக்குள்ளதான் இவங்க பெண்கள் பாதுகாப்புக்காக கூவிட்டு இருக்காங்க. அதை நீங்க தானே சார் பாத்துக்கணும். இது எப்படி தமிழகத்தோட பொறுப்பா மாறும்? ஏன்னா உங்க கட்சியை சேர்ந்த பெண்களை நீங்க தான் பாத்துக்கணும். சோ அது கூட முடியாத நீங்க எப்படி தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பெண்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்க போறீங்க அப்படிங்கிற மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் இப்போ உருவாகி இருக்கு. காரு முன்னாடி விழுந்ததுனால டிவிகே தூத்துக்குடின்னு போட்டா அஜிதா அப்படிங்கிற ஒரு பெண்மணி இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு இப்போ. ஆனா தாரிகா அப்படிங்கிற ஒரு பொண்ணு டிவிகேல இருந்தாங்க அப்படிங்கிறது எத்தனை பேத்துக்கு தெரியும்? டிவிகேல இருந்தாங்க. குறிப்பா விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு முன்னாடி வரைக்கும் டிவிகேவோட துணை பொதுச் செயலாளரா இருந்தாங்க அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? துணை பொதுச் செயலாளரா இருந்த ஒரு பெண்ணையே அவங்க பெண் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக சிடிஆர் நிர்மல்குமார் வந்ததுக்கு அப்புறமா அவங்களை எங்க தூக்கி போட்டாங்கன்னே தெரியல. இப்போ ஆள் அட்ரஸே இல்லாம அவங்க இருக்கிற இடம் தெரியாம இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்க மட்டும் ரீல்ஸ் மட்டும் போட்டீங்க, நீங்க வந்து விஜய் கூட போட்டோ எடுத்துட்டீங்க, அந்த கட்சியில வந்து நீங்க வந்து பணி செஞ்சுட்டீங்க, சொல்லப்போனா நீங்க போஸ்டர் கூட ஒட்டி இருக்கலாம். அந்த காரணத்துக்காக உங்களுக்கு பதவி கொடுக்கறதுக்கு தாவேகா ஒண்ணும் தூய சக்தி கிடையாது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும்.